என் வீடு என்னாச்சுன்னு தெரியல, போய் பார்க்கணும். யாரு எங்கேயோ பார்த்த முஞ்சி மாதிரி இருக்கு. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரா? அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவான். நல்ல வேலை அவன் கண்டுக்கல, அப்படியே போயிடணும். இந்த பொம்பளை தானே நம்மளை வீடு காலி பண்ண சொல்லுச்சு. இது என்ன இப்படிக்கா போயிட்டு இருக்கோம்? இந்த உமேஷ் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ச்சே, டிசம்பர் மாசம் வந்துருச்சு, இன்னும் வாடகை தராம இருக்கு. அந்த லூசு அரிசினும் வந்து வாங்காம இருக்கா. வாடகை காசு வேற கொடுக்கணும். இந்த அர்சின் பாட்டி வேற வரவே இல்ல. அர்சின் இருக்கா? வாங்க வாங்க. அர்சின் யாரு? நீங்க தான் அர்சின். நீங்க ரொம்ப புகழாதீங்க. நான் நடிகர் அர்சின் மாதிரியே இருக்கேன். அத நீங்களே சொல்லக்கூடாது, மத்தவங்களும் சொல்லணும். நீங்களும் பாக்குறதுக்கு அர்சின் மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, எனக்கு தெரியும் நான் அதே மாதிரி தான் இருப்பேன்னு. பைத்தியக்காரி, இவ அந்த மாதிரி இருக்காளாம். அர்சின் கேட்டா தூக்குல தொங்கிடுவாங்க. சரி, எனக்கு ஒரு டான்ஸ் போட்டு காமிங்க அந்த மாதிரி. நான் அர்சின் மாதிரி கரகாட்டம் ஆட போறேன். பைத்தியக்காரி, கதகளிய போய் கரகாட்டம்ன்றா பாரு. ஆமா ஆமா, ஆடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பரா ஆடுனீங்க. வாடகை காசு இப்ப என்கிட்ட இல்ல, அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்கோங்க. எதுக்குதான் இவ்வளவு சீன் போட்டியா சனிய? நானே உன்னை நம்பி லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். போறேன் நானு. ஆமா, நீ மட்டும் அர்சின்னு சொன்னா அவங்க தூக்கல தொங்கிடுவாங்க. நினப்புதான் பொழப்ப கெடுக்கும். ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா கிழட்டு மூதேவி. அர்சின் இருக்கா? நல்ல வேலை வந்துட்டா. வாடகை காசு கொடுத்து முதல்ல அனுப்பணும் இந்த லூச. இவளும் அந்த இளவஞ்சியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காளுங்க. இந்தவங்க வாடகை காசு முதல்ல புடிங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க, டைம் இல்ல, கிளம்புங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டு என்ன வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? ஓ வீடு இல்ல, வாடகை தர வரையும் அது ஏன் வீடு கிறுக்கி போடி வெளியில. ஏ வயசான பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன், இல்லாட்டி மண்டை அடிச்சு புடிச்சு தள்ளி விட்டுருவேன் வெளியில. போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசுற. போடி வெளியில. யாரு இப்படி கத்துனது? உயிரே போயிடுச்சு. ஐயோ, அவசரே பிடிச்சு தள்ளுறாளே இவ. ஏ வீணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீடுல அவசரே. ஏ வாய மூடுப்ல, என் வீட்ல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா இவ. எவ்வளவு தைரியம் இருந்தா அவசரே தள்ளி விடுவேன். இரு, அவங்க மகளுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஏ வாய மூடிட்டு உன் வேலைய பார்த்துட்டு போப்ல. செத்தப்ல இன்னைக்கு. ஐயோ, எட்டி விதிச்சிட்டானே. என்ன யாருன்னு நினைச்ச? சின்ன வயசுல நான் கராத்தே கத்துக்கிட்டேன். ஒரு மிதி மிதிச்சுட்டு கராத்தேன்னு போய் புழுவுது பாரு கிழவி. இப்போ அவ அடிக்க போற அடியில இவ வீட்டை விட்டு ஓட போறா. போதும் நிறுத்துப்ல. போனா போது கிழட்டு நாயாச்சேன்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. செத்தடி இன்னைக்கு. ஐயோ செத்தடி இன்னைக்கு. எங்க அந்த விளக்கமாறு? அப்படியே நைசா ஏத்தி விடுவோம். ஆமா, அர்ஷன் ஒரு படத்துல இப்படிதான் வில்லனுங்க எல்லாம் போட்டு அடிப்பாங்க. அதே மாதிரி இவளை அடிக்க. ஆமா, அதே மாதிரி நான் அடிக்க போறேன். எங்க அந்த கத்தி இங்கதான் வச்சிருந்த அந்த அருவால எடுத்து இவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன். ஐயோ, இவ இருக்கிற வரைய பார்த்தா எல்லாரையும் கொன்றுவா போலயே. நம்ம முதல்ல ஓடிரும். அருவாள் இந்த டிராவுக்குள்ள தான் வச்சேன். அந்த பயம் இருக்கட்டும், அப்படி ஓடு. போறேன் நான் வீட்டுக்கு. நில்லுப்ல, எங்கப்ல ஓட பாக்குற? இன்னைக்கு அடியே கிழட்டு மூதேவி. ஐயோ ஐயோ ஐயோ, அவசரே போட்டு அடிச்சிட்டு இருக்காளே. அரே பாசர் கிட்ட நீ வந்து சண்டை போடுறியா? செத்த இன்னைக்கு. ஐயோ அர்ஷன் பாட்டி, போதும் வாங்க. இவ கூட எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இன்னைக்கு இவளை நான் கொல்லாம விட மாட்டேன். நீங்க முதல்ல வாங்க. நீ சொல்றனால வரேன்.
இல்லை நான் மட்டும் கிழிச்சிருவோம் அப்படியே. நல்ல வேலை என்கிட்ட அடிபட்டு சாவறதுக்குள்ள கூட்டு போனான் இந்த இளவஞ்சி. இவ அடிச்சுதான் நான் சாவுறேன்.